இங்க பாருங்க டிஃபரெண்டா வந்து வண்டிகள் போயிட்டு வந்துட்டுருக்கு. அதுல ஒரு வண்டி பாருங்க டிஃபரெண்டா போயிட்டு வந்து பாருங்க. பாக்ஸ் வச்ச வண்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரோட போஸ்ட் உமன் யூஸ் பண்ற வண்டிங்க அது. நம்ப ஊர் வந்து ஸ்கூட்டி மாதிரி தான். ஆனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வீல் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் இருக்கிறதால என்னன்னு தெரியல. ஆனா இது சூப்பர் ஐடியாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 100% எலக்ட்ரிக்கல் பைக்குங்க. எலக்ட்ரிக்கல் பைக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி வந்து இப்போ வேலைக்கு வரும்போது ஆஃபீஸ்ல இருந்து எடுப்பாங்க. திரும்ப போய் ஆஃபீஸ்ல சார்ஜ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ, இதனால வந்து இவங்களுக்கு வந்து எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கும். இதே வந்து பெரிய பார்சல் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு வந்து ஓம்னி மாரி ஒரு வண்டி வச்சுக்கிட்டு, அதில போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த பார்சல்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணுவாங்க. இது மாரி வந்து என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் வந்து எல்லா துறையும் வந்து ஒரு ஆக்டிவா வச்சுக்கிட்டு இருக்கிறதால தான் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபரோட வருமானம், மாத வருமானம் நம்பூர் காசுக்கு வந்து ரூ. 2,50,000 மேலங்க. ஒரு தனி நபரோட வருமானம். அதனால தான் சிங்கப்பூர் வந்து பணக்கார நாடா இருக்கு.